தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை சிந்தனையை பரிசுத்தாவியானவர் திருப்புவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்த பொழுது கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையோடு இந்த வசனத்தோடு நாங்கள் இணையும்படியாக ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதி. இந்த வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி இந்த வசனத்தை முழுவதுமாக கவனித்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனுடைய ஆளுகையை அவர்கள் துச்சமாய் நினைத்து அதை தள்ளிவிட்டார்கள். சாமுவேல் வயது சென்ற நாட்களிலே இனி ஒரு ராஜா நமக்கு ஏற்பட போகிறதில்லை என்பதை உணர்ந்த மக்கள் அவர்கள் தேவனுடைய ஆளுகையை உணராமல் சாமுவேலுடைய கடைசி நாட்களிலே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் சாமுவேலிடத்தில் முறையிடுவதுதான் இந்த வேதவசனத்தை வாசிப்போம். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆளுகை மிக மிக அவசியம். அதுல தேவனுடைய பதில் என்ன? அவர்கள் என்னை தள்ளிவிட்டு ராஜாவை விரும்புகிறார்களோ, உன்னை தள்ளவில்லை, எனவே அவர் கேட்கிறபடி நீ அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடு என்று ஆண்டவரே சொல்கிறார். எவ்வளவு அன்பான தேவன் அல்லவா! தம்மை தள்ளினாலும் தம்முடைய ஜனத்தை அவர் தள்ளாத தேவன். கர்த்தர் நம்மை தள்ளாமல், அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும், அவருடைய பரிசுத்தாவை நமக்கு எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிறார். எனவே நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்ம அளவில்லாமல் இருக்கிறதுனால நாம் உயிர் வாழ்கிறோம். நம்முடைய பரிசுத்தத்தினாலே, நம்முடைய நீதியினால அல்ல. இந்த முரட்டாட்டம் உள்ள இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை தள்ளினார்கள். தேவன் தங்களை ஆளாதபடிக்கு கர்த்தரை அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு அன்பான தேவன்! தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் தம்முடைய ஜனங்களை விட்டுவிடுகிற தேவன் அல்ல. சங்கீதங்கள் புத்தகம் 33ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனம் இப்படியாக சொல்வது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்துல அநேக ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிறாங்க. எல்லா தெய்வத்தை போல இயேசு எனக்கு ஒரு தெய்வம் என்று அவர் சொல்லிக் கொள்கிறாங்க. ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் என்பது மிக மிக முக்கியம். கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக யாரை தெரிந்து கொள்கிறார்? அவர் தெரிந்து கொள்கிற ஜனங்களையே தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் தெரிந்து கொள்கிற பட்டியலில் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை எந்த கால கெடுவிலே வைத்திருக்கிறார்? கர்த்தர் நம்மை எந்த நிலையில வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தள்ளிவிட்டார்கள். அடிமையாக கிடந்த எகிப்திலே செங்கலறுத்து கொண்டிருந்த அந்த மக்களை கர்த்தர் மீட்டெடுத்து அவர்களுக்கு சொந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை அங்கீகரித்து வைத்தால் அந்த தேசத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை எங்களை ஆள வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த காலவெளியில கர்த்தருடைய செய்திக்காக காத்திருந்த போது இந்த வேத பகுதியை கர்த்தர் காண்பித்து தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அவருடைய ஆளுகையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் தங்களை ஆளும்படி அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்தியாக சொல்ல போகிறார். முதலாவது, கர்த்தருக்கு தங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவர்களை கர்த்தர் அவமானப்பட விடுகிற தேவன் அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 42, 43 வசனங்கள்ல கர்த்தரின் தாயார் என்னிடத்திற்கு வந்தது மிகப்பெரிய பாக்கியம் என்று எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றார். மரியாள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று 38ஆம் வசனத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு அவள் எலிசபெத்தை பார்க்க போகிறார். அந்த நேரத்தில் இருவரும் ஒருவர் வாழ்த்தி கொள்கிறார்கள். அந்த வாழ்வதனாலே இருவருடைய வயிற்றுள்ள பிள்ளைகள் களிப்பாய் துள்ளிட்டு நான் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் என் ஆண்டவனுடைய தாயார். பிரியமானவர்களே, மரியாள் என்றைக்கு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு
கொடுத்தார்களோ அந்த நிலையில உடனே மரியாதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு தாயாக மாற்றுகிறார். தேவகுமாரனை சுமக்கிற ஒரு தாயாக கர்த்தர் அவளை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்கிறார். பிரியமானவளை, எவ்வளவு பெரிய பாக்கியம்! தேவனுடைய தாயார் என்று அழைக்கப்படுகிற ஸ்லாக்கியத்தை, ஆண்டவனுடைய தாயார் என்று அழைக்கப்படுகிற ஸ்லாக்கியத்தை இந்த இடத்துல நாம் மரியாதை கொடுத்து வாசிக்கிறோம். மரியாதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதே சூழ்நிலை மரியாதையுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளையை உணர்ந்த நியமிக்கப்பட்ட கணவனாகிய, விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட கணவனாகிய யோசேப்பு சொல்கிறார், ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையா இருக்கிறார். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக தள்ளிவிட யோசனையா இருக்கு. ரகசியமாக தள்ளிவிட்டாலும் பிற்காலத்தில் அது மரியாதைக்கு அவமானம் தானே. அதை உணர்ந்த ஆண்டவர் உடனடியாக அதில் குறிப்பிட்டு அந்த காரியங்களை சரி செய்கிறார். தனக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த மரியாதை ஆண்டவர் அவமானப்பட விடாமல் கர்த்தர் அந்த இடத்துல கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அடிமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளுக்கு அவர் நடத்துகிற வழிகள் வித்தியாசமாக இருந்தாலும், நம்முடைய அறிவுக்கு அவமானப்படுகிறதை போல தோன்றினாலும், முடிவில் அதில் கர்த்தர் கனப்படுத்துகிறார். இந்த கனமான ஊழியத்தை நான் அவமானமாக நினைத்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு பெந்தேகோஸ்து ஊழியக்காரர். அவர் எல்லா இடங்களிலும் போய் ஜெபிப்பார். மக்கள் கொடுக்கிற காணிக்கைகளை வாங்கி கொண்டுதான் எங்களுடைய வீட்டுக்கு வருவார், வந்து எங்களுக்கு பசியாற்றுவார். இப்படிப்பட்ட ஊழியம் தேவையா? எல்லாருக்கும் போய் பிச்சை எடுக்க வேண்டுமா? இந்த ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் பல அலுவலகங்களை வேலைக்கு பார்த்தேன். ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார். உன்னுடைய சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் என்ன ரத்தம் தெரியுமா? அது என்னுடைய காணிக்கையின் ரத்தம். எனவே நீ முழுமையாக எனக்கு சொந்தமான, ஒழுங்காக எல்லா வேலையும் தூக்கி விட்டு ஊழியத்துக்கு வந்துவிடு என்று சொன்னார். பிரியமானவர்களே, இதை யோசித்து பாருங்க. அன்றிலிருந்து நான் கர்த்தருக்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்று வரை கர்த்தரை நடத்துகிறார். தேவன் என்னை அவமானப்பட விடவில்லை. இது அவமானத்தின் பாதை என்று நான் நினைத்தேன். முடிவில் இப்போதான் உணர்கிறேன், இது கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு விசேஷ விதமான ஊழிய பாதை. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் விட்டுக் கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அவர் அவமானப்படுவதற்கு விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொருத்துக்கும் ஒரு அழைப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய விசுவாச ஜீவியத்துல சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு முன்பாக புறப்பட்டு போவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். அதை நாம் கர்த்தரை நம்பி அதை அடியெடுத்து வைக்கும் போது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க நம்மை நடத்துகிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆளுகைக்கு தம்மை ஒப்புக் கொடுக்கிற மனிதர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்தார்? ஆண்டவர் பிடித்த உடனே, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறது ஒப்பு கொடுத்தார். மரியாதை இதோ அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை என்ன செய்ய சித்தமா இருக்கிறது ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட பவுலை கர்த்தர் தம்முடைய கரத்துல பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் தூக்கி எடுத்தார். அநேக தேசங்களுக்கு பவுலை ஆசீர்வாதமாக வைத்தார். புதிய ஏற்பாட்டிலே அதிக நிருபங்களை எழுதுகிற மிகப்பெரிய ஆசிரியராக பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போகாத அநேக காரியங்களை, மறைமுகமா சொன்ன காரியங்களை வெளிப்படையாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வருகையை அநேக காரியங்களை வேதாந்தத்தில் சுட்டி காண்பிப்பதற்கு பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். பவுலை கர்த்தர் தம்முடைய கரத்துல பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். காரணம், பவுல் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே என்று தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பயன்படுகிற பாத்திரமாக அவர் பிரகாசிக்க செய்த அந்த அருமையான தருணங்களை யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவர் நம்மை ஆளும்படியாக நாம் அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவற்றை விட்டு கொடுக்க வேண்டும். கொடுக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு காலம் வருகிற வரைக்கும் அவனை ஆண்டவர் புடமிட்டார், அவனை சரி செய்தார். உங்களுடைய குடும்பத்துக்கு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை கூட தான் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். உங்களை கூட தான் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எனவே நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காமல் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு ஏற்றவுள்ள பதில் தருவார். நீங்க கர்த்தர் விரும்புகிறவனும் உங்களுடைய ஜெபத்தை மாற்றும் பொழுது, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று நீங்க கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை நேரான பாதையில் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, கர்த்தரை தங்கள் ஆளுகும்படியா ஒப்புக் கொடுக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இரண்டாவது, தன்னுடைய கரத்தில் எடுத்தவர்களை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக,
கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து புறப்படுகிற வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரனாகிய எலியேசருடைய வாக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து அவர் சொல்கிறார், என்னுடைய ஆண்டவனை எஜமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவரை சீமானாக மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை கர்த்தர் சீமானாக மாற்ற விரும்புகிறார். மிகப்பெரிய ஆசைக்காரனாக ஆபிரகாம் மாற்றப்பட்டார். பூமி அவருடைய ஆசையை தாங்க முடியவில்லை. அவ்வளவு பெரியதான ஆசை உடையவராக ஆபிரகாமை கர்த்தர் மாற்றினார். வெறுமையாக வந்த ஆபிரகாமை லோத்தையும் கர்த்தர் பெருக செய்தார். அவருடைய ஆசை பூமி தாங்க முடியாது. ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா 75 வயதுல ஆபிரகாமை சொந்த ஊர்ந்து ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். அதுக்கு கீழ்ப்படிந்து உடனேயாக புறப்பட்டு வந்த ஆபிரகாமை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு தகப்பனாக அவரை மாற்றிவிட்டார். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஒப்பு கொடுத்தல் மிக மிக அவசியம். தேவ சித்தத்தை அறிந்ததுக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக அவசியம். இப்படி அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்கிறார். அவர் நம்மை பயன்படுத்துகிறார், அவர் நம்மை சீமானாக மாற்றுகிறார், அவர் நம்மை அவருடைய கரத்துல எடுத்து நம்மை கனப்படுத்துகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த ஆண்டுடைய ஆளுகையை இஸ்ரவேல் மக்கள் வெறுத்தார்கள், இஸ்ரவேல் மக்கள் ஒதுக்கி தள்ளினார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒதுக்கி தள்ளுவதற்காக இந்த வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய ஆளுகையை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும். அவர் நடத்துகிற பாதையிலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கனப்படுத்துகிறார், கர்த்தர் பயன்படுத்துகிறார், கர்த்தர் பெருக செய்கிறார். இந்த காலையில் இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறது, கர்த்தருடைய ஆளுகை விட்டு பிரிக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மிக மிக அவசியம். ஆபத்து உண்டாக்குகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒரு வியாதி வந்து சொன்னா எதையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க, அதே சொல்ல மிக மிக கவனமா இருக்கணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நம்ம கவனமா இருக்கும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் விட்டு பிரிக்கிற முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக வழக்கம். இஸ்ரவேல் மக்கள் மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. மற்ற ஜனங்களை போல கர்த்தர் அவளை நடத்தவில்லை, மற்ற ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுக்கவில்லை, மற்ற ஜனங்களுக்காக கண்களிலிருந்து தண்ணீரை வரவழைக்கவில்லை, மற்ற ஜனங்களுக்காக கர்த்தர் யோர்தானை பிளக்கவில்லை, செங்கடலை பிளக்கவில்லை, வானத்தின் அப்பத்தை கொடுத்தவர்களை போஷிக்கவில்லை, காடை கொடுத்தவர்களை போஷிக்கவில்லை, அற்புதமாக பகலில் மேக சமத்தையும் இரவில் அக்னி சமத்தை கொடுத்து மற்ற ஜாதிகள் நடத்தவில்லை, இஸ்ரவேல் மக்களை நடத்தினார். இதை உணராத வணங்காக்களுள்ள இஸ்ரவேல் மக்கள் உலக வழக்கத்தின்படி எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது, அவருடைய அழைப்பு, அவருடைய கவனம் நம்ம மேல இருக்கிறது. அவர் நமக்காக பாடுகளை பட்டிருக்கிறார், அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். உலகத்திற்கு பின்பாக போவதற்காக நம்ம அழைக்கவில்லை. உலக வழக்கம் நமக்கு சொந்தமானது அல்ல. உலக வழக்கத்துக்கு பின்பாக நம்ம ஓட வேண்டாம். பிரியமான கவனமா இருப்போம். உலக வழக்கம் நமக்கு ஒத்து போகாது. உலக வழக்கம் நம்மை தேவனுடைய ஆளுநர்கள் பிரித்துவிடும். இரண்டாவது, இச்சை, சுய இச்சை. அவர்கள் இச்சித்து அதை விரும்புறாங்க. இதுதான் எங்க ஆசை, இதுதான் எங்களோட விருப்பம், இதை நாங்க சுயத்தை அவங்க ஊர்ஜிதப்படுத்தி எங்களுக்கு இப்படிதான் வேணும், கண்டிப்பா இருந்துதான் ஆக வேண்டும், ராஜா கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சுயமாக இச்சித்து அவர்கள் கேட்கிறாங்க, விரும்பி அதை கேட்கிறாங்க. அந்த தடுக்கல ஆண்டவர் கொடுத்துட்டார். இச்சை ஏதேனிலிருந்து ஆதாம ஏவாளையும் வெளியே துரத்தி விட்டது. தேவனுடைய ஆளுகையிலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நம்மை இச்சை, சுய இச்சை நம்மை வெளியே இழுத்து எரிந்துவிடும். இந்த காலவெளியில நாம் கவனமா இருப்போம். சுய இச்சைகளை விட்டு நாம் விலகுவோம். சுய இச்சைகளிலிருந்து நாம் விலகி ஜீவிப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சுய இச்சை என்ன செய்யணும் கேட்டா, ஒரு மனிதனை தேவனுக்கு பிரிச்சிடும். மூன்றாவதாக, தேவனை முழுமையாக அறியாதது, அந்த அறியாமை அவர்களை தேவனுடைய ஆளுநர்கள் பிரிச்சிச்சு. கர்த்தரையும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கும் செய்ததை அவர்கள் அறியல. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலுக்கு தேவன் செய்த அறியாததையும் அறியாமல் இருந்த வேறொரு சந்ததி எழும்பியது. தேவனை அறியாத சந்ததி எழும்பும் பொழுது அது தேவனுடைய ஜனத்துக்கு மிக மிக ஆபத்து. நம்முடைய சந்ததி தேவனை அறிந்திருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறிகிறார்களா? அறிய வைக்கிறோமா? அறிய வைத்திருக்கிறோம், என்ன பிரயாசப்படுகிறோம்? மிக மிக கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வசனத்தை அறிய வேண்டும், ஜபத்தை அறிய வேண்டும், கர்த்தரோடு பேசணும், கர்த்தரோடு உள்ள நல்ல ஐக்கியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு ஆவிக்குரிய பெற்றோர் மேல் விழுந்த தவிர்க்க முடியாத, எக்ஸ்கியூஸ் சொல்லாத, மாற்ற முடியாத ஒரு கடமை.
அதை நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்முடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவனை அறியாத சந்ததி எழும்பியது, அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். நாம் இதில் கவனமா இருக்கும். தேவனை விட்டு நம்ம பிரிக்கிற 3 முக்கியமான காரியம். முதலாவது உலக வழக்கம், இரண்டாவது சுய இச்சை, மூன்றாவது அறியாமை, வசனத்தை அறியாமை. வேத வசனங்களை அறிந்து கொள்வது, கர்த்தரை அறிந்து கொள்வது, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை சீமானாக மாற்றுவார். கர்த்தர் நம்மை கருத்திலிருந்து பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். உங்களுக்காக நன்றி. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டு அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த திருவாய்மொழிகளை கேட்க எனக்கு உதவி செய்தே. இந்த வார்த்தை கேட்ட இந்த மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடியேன் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நடத்துவார்.